ஒரு பொண்ணை டேபிள்ல படுக்க வச்சு அந்த பொண்ணுக்கு காமெடி மூவி போட்டு விட்டு அவங்களோட ஹெட்ல பிரெயின் ஆபரேஷன் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. இது இன்க்ளூடிங் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமே. நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்றேன், இந்த வீடியோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸுக்கும் சரி, எல்லா டாக்டர்ஸ்க்குமே இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் ஆகும் அப்படிங்கிறது நான் அந்த இடத்துல வந்து சொல்றேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி, ஒன் ஆஃப் தி கிரியேட்டிவ் ஒன் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி வந்து இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா எக்ஸ்பிளைனா A to Z வரைக்கும் பார்க்க போறோம். என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, இவங்க எப்படி காமெடி மூவி மட்டும் போட்டு விட்டு எப்படி வந்து அதாவது பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, பிரெயின் ஆபரேஷன் பண்ணி அந்த பொண்ணை கியூர் பண்ணி அதுல இருந்து உள்ள இருந்து கியூர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து 3.7 to 3.2.7 சம்திங் வந்து உள்ள ஒரு பல்ஜ், அதாவது ஒரு வீக்கம், ஒரு கட்டி வந்துருந்துச்சு. அதை வந்து ரிமூவ் பண்ணி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து அவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இதை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைனா வந்து இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்க போறோம். ஹாய் ஹாய் வித் ஹன் ஜி ஹச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விஷயம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஆந்திரால தான் வந்து நடந்திருக்கு. ஆந்திரா மாநிலத்தில், அதாவது கோட்டை பள்ளியை அப்படி சேர்ந்த ஒரு ஊர் மாதிரி வந்திருக்கு. அந்த ஊரை சேர்ந்த ஆனந்த் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இவங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக இப்போ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகும்போது இவங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா பேரசைசஸ், அதாவது பக்கவாதம் சொல்லுவாங்க, அந்த ஒரு டிசீஸ் மூலியமாக வந்து இதுவாகி இங்கே வந்து அட்மிட் ஆகுறாங்க. இப்படி அட்மிட் ஆகி பாடியை ஃபுல்லாக டோட்டலாக வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அதை ஃபுல் ஸ்கேன் விட்டு பார்க்கும்போது தான் வந்து தெரிய வந்திருக்கு டாக்டர்ஸுக்கு. என்ன அப்படின்னா இவங்களோட ஹெட்ல, அதாவது ஹெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரெயின்ல ஒரு சம் பல்ஜ் வந்து இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல, அதாவது ஒரு வீக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்டியா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கட்டி வந்து இருக்கு அப்படிங்கிறத டாக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்றாங்க. இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பட் ஆனா இங்க இன்னொரு ஒரு மிகப்பெரிய டிஷ் என்ன அப்படின்னா இங்க இந்த கட்டியை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அந்த கட்டியோட சைஸ் என்ன அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதை நான் இப்போ தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்றேன். அந்த பிரெயின் உள்ள இருந்த அந்த கட்டியோட சைஸ் வந்து அப்படின்னா 3.3 into 2.7, அதாவது 3.3 into 2.7 சைஸ்ல அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு பல்ஜ், அந்த கட்டி வந்து உள்ள வந்து இருந்திருக்கு. அந்த கட்டியை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். பட் ஆனா இந்த பொண்ணு அட்மிட் ஆயிருக்கிறது எங்க அப்படின்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ, ஒரு காஸ்ட்லியான ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ, இப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல்லையோ, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல்லையோ வந்து கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த பொண்ணு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. இங்க தான் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது. இங்க டாக்டர்ஸ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணோட அதாவது பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த கட்டியை நம்ம வந்து வெளியே எடுத்தாதான் இவங்க வந்து லாங் லைஃபா நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது டாக்டர்ஸ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இது ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்து வந்துட்டாங்க. ஐ மீன் அந்த இடத்துல எடுத்து ஆகணும், அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சர்ஜரி அவங்களுக்கு வந்து மாறிடுச்சு. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு டாஸ்க், அதாவது ஒரு பிளான் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் வந்து பண்றாங்க. இந்த பிளான், இந்த ஐடியா பண்ணி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் வந்து இருந்திருக்கணும். அது இருந்தனால தான் இன்னைக்கு இது ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன், என்ன ஒரு ரீசன் அப்படின்னா இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அதாவது இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சம் இஷ்யூ வந்து இருக்கு, ஒரு சர்ஜரி பண்றாங்க. அதாவது ஒரு நார்மலான சர்ஜரி அப்படின்னா இட்ஸ் நாட் ஃபேர். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப வந்து பயப்பட போகிற தேவை கிடையாது. ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேஸ் வந்து அட்மிட் ஆகும்போது ஒரு டாக்டர் கிடையாது, அதாவது ஒரு ஹெட்டான டாக்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ஸ் கிட்ட எல்லா ஐடியாஸுமே வந்து கேட்பாங்க. இதை கேட்டு சஜஸ்ட் பண்ணி அவங்க தான் ஒரு டீல் வந்து எடுப்பாங்க. ஐ மீன் அந்த அசிஸ்டன்ட்டாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கும் சரி, அவங்க சொல்ற ஒப்பீனியன்ஸும் ஃபுல்லாக கேட்டு எந்த ஐடியா பர்ஃபெக்டாக அதுக்கு வந்து ஒர்க் ஆகுது, இந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இது எவ்வளோ பாசிபிள், அதாவது 100க்கு எவ்வளோ பாசிபிள் அப்படிங்கிறத நோட் பண்ணி பொறுமையாக அனலைஸ் பண்ணி செக் அவுட் பண்ணி இது ஒர்க் அவுட் பண்ணால் இதை வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்ஜரி வந்து நம்ம வந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் வந்து இது வந்து பாசிபிளா 100 நடக்குமா நடக்காது அப்படிங்கறத இன்க்ளூடிங் எப்படி சொன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா அனலைஸ் பண்ணி தான் எல்லா பிளானும் பண்ணிட்டு தான் வந்து சர்ஜரி ரூம், அதாவது ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்து போவாங்க. அப்படிதான் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. இங்கேயும் அப்படிதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் வந்து நடக்குது. இந்த பிளான்ல தான் ஒரு ஐடியா வந்து வருது. இந்த பொண்ணுக்கு மோர் தென் பெயின் வந்து இருக்கக்கூடாது, அதை தாண்டி இந்த பொண்ணு வந்து
எப்படி சொன்னா ஒரு கான்சியஸ் லெவல்லே வந்து இருக்கணும், ரொம்ப ஒரு மயக்க நிலைமைக்கு போயிடக்கூடாது, நிதானம் இருக்கணும், பட் ஆனால் பெயின் இருக்கக்கூடாது, ஒரு நார்மலான ஒரு கான்சியஸ் நிலைமையில வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு டாஸ்காவே வந்து அமைஞ்சிச்சு. இதை என்ன பண்றாங்க அப்படின்னா திருமலையில் இருக்கக்கூடிய அதாவது ஆந்திரா மாநிலத்தில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இங்க எல்லா டாக்டர்ஸுமே சேர்ந்து வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அப்பதான் அவங்க பிளான் பண்ணும் போது ஒரு ஐடியா வந்து தோணிருக்கு. இவங்களை எப்போ ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போயிட்டு அவங்கள சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி வெரி 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 ஸ்பெஷலிஸ்ட், அதாவது மைக் இன்ஜெக்ஷன் போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த மைக் இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கான்ஷியஸ் இல்லாமையும் போயிடக்கூடாது, ரொம்பவும் கான்ஷியஸாக இருக்கக்கூடாது, ஒரு நார்மலான ஒரு கான்ஷியஸ் லெவலில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதா அந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உள்ள வந்து மெடிசன் எல்லாமே கொடுத்து ப்ராப்பராக வந்து பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எழுத்தாப்புல அவங்களுக்கு மோர் தென் அதிகமாக காமெடி வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறத அவங்க சைட்லேருந்து வந்து கேட்டு அவங்ககிட்ட வந்து தெரிஞ்சப்பட்ட ஒரு விஷயம். என்ன ஒரு விஷயத்தை அவங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள அவங்க உள்ளே கூட்டு போனாங்க, அங்கே இடத்துல ஒரு ஸ்க்ரீன் வந்து இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் ஒரு காமெடி வீடியோஸ், அது காமெடி மூவி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. என்ன மூவி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மோர் தென் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்டர் தான், என்டிஆரோட காமெடி ஆக்டர் இருந்த பிரமானந்த், அவரோட ஒரு காமெடி வீடியோஸ் அதெல்லாம் தான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மூவி வந்து காமெடி மூவி வந்து ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க டாக்டர்ஸ் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த அனந்தலட்சுமிக்கு அனந்தலட்சுமி அவங்களுக்கு வந்து சர்ஜரியை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்ஜரிக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அதை பார்த்துட்டே வந்திருக்காங்க, அவங்க சிரிச்சுட்டே வந்திருக்காங்க. இங்கே ஆப்ரேஷன் வந்து நடந்துகிட்டே வந்திருக்கு. பயங்கர சீரியஸாக ஒரு கியூரியஸாக வந்து போயிட்டே இருக்குது. அதை தாண்டி அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த பல்ஜ், அதாவது அந்த கட்டி வந்து 3.7 into 2.7 இந்த மாதிரி சம்திங்கில் அந்த ஒரு சைஸில் வந்து இருக்குது. இதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கை வந்து டாக்டர்ஸ்னால பார்க்கப்பட்டு இருக்கு. அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை நல்லபடியாக உள்ளேருந்து வெளியும் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து பெயினும் கிடையாது. அனந்தலட்சுமிக்கு அவங்க எந்த ஒரு பேனிக் ஆகலை, நர்வஸ் ஆகலை, எதுவுமே ஆகலை. அந்த பெயினை வந்து எதுவுமே தெரியாத மாதிரி வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டியை வந்து வெளியே எடுத்துட்டாங்க. அண்ட் அந்த ஆப்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு இன்னைக்கு அவங்க பயங்கரமா சூப்பரான ஒரு ஸ்டேஜில் எந்த ஒரு டேஞ்சரஸான ஒரு நிலைமைக்கும் போகாமல் இன்னைக்கு சூப்பராக ஸ்டேபிளாக நம்மளை மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்ன மாதிரி உங்களை மாதிரி நான் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டேபிளாக இன்னைக்கு வந்து இருக்காங்க அப்படிங்கிறது, இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பேஷண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. அதாவது இன்னைக்கு நீங்க ஏன் இந்த வீடியோ நான் பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அதை நான் பேசணும். இதை நான் பேசல அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. இதை வந்து நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்தது தான் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கா இந்த ஒரு விஷயம் பேசினேன். அண்ட் இந்த ஒரு சம்பவம் நடந்து ரீசெண்ட் டைம்ல தான் நடந்துச்சு. அது ஒரு 1 வீக்குள்ள தான் அந்த சம்பவமே நடந்துச்சு. அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து எல்லா டாக்டர்ஸுமே இந்த சமர்ப்பணமாகும். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஏன்னா இது நடந்தது அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு. அண்ட் அந்த பேஷண்ட்டை கியூர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு பெரிய டாஸ்க்கு. நான் ஸ்டார்டிங்ல சொல்லாம மாட்டேன். இந்த பேஷண்டோட ஏஜ் சம்திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 55 சம்திங் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு யங் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டை காப்பாத்துறது அதாவது அப்படிங்கிறதே இங்க ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 55 ஏஜ் இருக்கக்கூடிய அவங்கள வந்து ஒரு பிரெயின்ல ஒரு பல்ஜ் அதாவது ஒரு வீக்கம் ஒரு கட்டி உள்ள இருந்ததை அந்த கட்டியை வந்து கியூர் பண்ணி வெளியே எடுத்து ஒரு பெரிய வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் முன்னாடி கீழே இருக்கிற எல்லா டாக்டர்ஸுமே இந்த ஒர்க் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இன்னைக்கு வந்து வெளியே எடுத்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த எல்லா டாக்டர்ஸுமே நான் சொன்ன மாதிரி எல்லா டாக்டர்ஸுமே இந்த வீடியோ சமர்ப்பணமாகும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்றேன். சமர்ப்பணமாகட்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றேன். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கறத நான் சொல்ல போறக்கூடிய அந்த ஒரு வீடியோல இது தெரியணும், எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி இன்னைக்கு இது என்னைக்குமே வந்து பேசப்படும், என்னைக்கும் பேசணும் அப்படிங்கறதுனால தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த ஒரு விஷயம் இப்படி தெரிஞ்சிருக்கு, அதாவது நம்மளோட இது தமிழ்நாட்டிலும் ரொம்ப சீக்கிரமா நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் வந்து நம்மளோட தமிழ்நாட்டிலையும் நடக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். அது நடக்கும் அப்படிங்கிறத நான் ஹோப்ஃபுல்லாக நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் சைக்கிள் மறக்காம பேச்சுக்கோங்க. என்ன நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியா கௌதம் மெசேஜ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே சோஷியல் லிங்க்ஸ் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லா லிங்க்ஸ் கொடுக்குறேன். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.